இலக்கிய சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான மற்றும் அட்டகாசமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தாங்க நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வரீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இலக்கியா வீட்டை விட்டு போனதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம கௌதம் பார்த்திங்கன்னா தன்னுடைய பழைய வீட்டுக்கு கௌதம் போகிறாருங்க. போன உடனே பயங்கரமாக வாசப்படியிலே நின்றுக்கிட்டு கத்திக்கிட்டு கிடக்குறாருங்க. என்னடா இது வெளியே சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானியும் பைரவியும் வெளியே எட்டி பார்க்குறாங்க. அப்போ பார்க்கும் பொழுது தாங்க தெரியுது, என்னடா இது வெளியே நின்று கத்திட்டு இருக்க, உள்ளே வா, உள்ளே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானியை கூப்பிட்றாங்க. இங்கே சொந்தம் கொண்டாட நான் வரலை, எதுக்காக என்னும் இலக்கிய பிரிச்சிங்க, எனக்கு இந்த விஷயம் முதல்ல தெரிஞ்சாகணும், உங்களை யார் கேட்டால் அந்த 2 கோடி ரூபா பணம் கொடுக்க சொல்லிவிட்டு. எனக்கு அப்போவே சந்தேகம், ராஜசேகர் கேட்ட உடனே எனக்கு அந்த 2 கோடி ரூபா பணத்தை கொடுத்ததும் எனக்கு பயங்கரமான ஒரு ஷாக் ஆயிடுச்சு. நான் அப்பையும் சந்தேகப்பட்டிருக்கணும், இதுக்கெல்லாம் மூல காரணமாக இருந்த நீங்கள் தான்னு, எனக்கு இந்த பணமும் தேவையில்ல, எதுவும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி பைரவியுடைய முகத்தில் எரிஞ்சிடுறாங்க. உன்னை கேட்டனா, இது வரைக்கும் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டேன், இதுக்கு மேலும் நான் சுயமாக தான் கஷ்டப்பட்டு தான் வாழுவேன், இன்னொருத்தரை தயவெல்லாம் நான் வாழ விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை பேக்கோடு தூக்கி பைரவியோட மூஞ்சிலே வீசி எரிஞ்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே ஜானகிக்கு ஒரு பயங்கரமான ஷாக் ஆயிருங்க. என்னம்மா பண்ணி வச்ச பைரவி, என்ன நடந்துச்சு, உண்மையாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி கேட்குறாங்க. ஒன்றும் கிடையாது, கௌதமுடைய நல்லதுக்காக தான் நான் எல்லாமே செஞ்சேன், எதுவும் நான் தப்பாக எதுவும் செஞ்ச மாதிரி எனக்கு தெரியலை, இலக்கியாவை கௌதம் கிட்டேருந்து பிரித்தேன், அவ்வளவுதான். என்னம்மா சொல்கிறேன், இந்த மாதிரி யாராவது புருஷன் பொண்டாட்டியை பிரிச்சுட்டு இவ்வளோ சந்தோஷமாக சொல்லுவாங்களா, இதெல்லாம் நல்லதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவி கிட்ட நம்ம ஜானகி கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே பார்த்திங்கன்னா நம்ம கௌதம் இன்னும் பயங்கரமான ஒரு கோபம் வந்துடுதுங்க. இதுக்கு மேலே நான் உங்களை சும்மா விட்டா நல்லது கிடையாது, இலக்கியா மட்டும் எனக்கு இப்போ வரலை, உங்கள் யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன், இதில் கூட்டு நீ மட்டும்தானா இல்லை அந்த அஞ்சலியும் கூட்டு இருக்காளா, எனக்கு இது முதல்ல தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே எங்கிட்டக்கு வந்துடுவே, நான்லாம் எதுவும் பண்ண கிடையாது கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பயங்கரமான ரூடை பிக்கப் பண்ணுறாங்க. இதுக்கு சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக்கும் வராங்க. எதுக்கு எடுத்தாலும் எதுக்காக என்னுடைய மனைவி கிட்டக்கே வர, நீ உங்கள் வீட்டுக்காரி ஓடி போனாலும் யார் என்ன நடந்தாலும் அதுக்கு என் பொண்டாட்டி தான் காரணமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றது அடுத்த